ஹாய்டா, நம்ம வந்து ஒரு பர்த்டே விஷஸ் பார்த்துடலாம்டா. ஹாய் டியர் கீர்த்தி டியர், விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் லைஃப் லாங் ரொம்ப 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 ஹாப்பியாக வாழணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் மாற எங்களோட வாழ்த்துக்கள். அப்புறம் நானும் லில்லி அண்டு ஃபேரி உங்களை வந்து விஷ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஸோ அதை ஈஸியாக டேக் டீசின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து வாழ எங்களோட வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு இதுக்கு மேலே எப்படி விஷ் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக வாழ நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகேவா? வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹே ஹாய்டா, வெல்கம் டு மூச்சி பனி எஃபர்ட். நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஹேட் பட் லவ் த அன்டோல்ட் லவ் ஸ்டோரியோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் எஸ் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைடா, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. பட் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டோரி எதுவும் வெயிட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து ஜிமின் கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ அதோட தான் ஸ்டோரி எண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்கடா அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளீஸ் என் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜங்குக் தான். என்ன ஜிமின் என்ன நினச்சிட்ருக்க நீ? எத்தனை டைம் நான் சொல்கிறேன், டேக் கூட நீ போகாத, மற்ற மெம்பர்ஸ் கூட க்ளோஸ் ஆகாத, எனக்கு அது பிடிக்கலன்னு. நான் சொல்கிறது எதனைக்கும் நீ கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இங்கே பார், என்ன பார், நீ என் கூட மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும். என் கூட மட்டும்தான் எங்கே இருந்தாலும் வெளியில் போகணும். என் கூட மட்டும்தான் நீ எல்லாமே ஷேர் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் மீ, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவமாக வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாங்கடா. இப்போ ஜிமின் தான், வாட், என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நான் உன்னோடதா? ஹலோ, என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க நீ? நான் எப்போ சொன்னேன் உன்னோடதுன்னு? நீயே முடிவு பண்ணிட்டு என்ன வேணாலும் பேசலான் இருக்கியா? இங்கே பார் ஜங்குக், புரியுதா? வெறும் ஜங்குக் மட்டும்தான், புரியுதா? இந்த ஜிம்மினை என்னைக்கும் உன் கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு நீ நினைக்காத. ஸோ அது உன்னால் முடியாது. இங்கே பார், என் கூட அன்பாக எதாக இருந்தாலும் பேச ஷேர் பண்ணுன்னு சொல்லு. ஸோ நான் பண்ணுவேன். இந்த மாதிரி உன்னோட என்ன சொல்கிறது, இந்த கோவத்தெல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காது, புரியுதா? இந்த ஆட்டிடியூட்லாம் வேறு யாருக்கிட்டையாவது வச்சுக்கணும். என்கிட்ட அது இதாகாது, புரியுதா? ஓ வேலை என்னமோ அது நீப்பார். என்ன சொல்ல டேக் கூட ஏன் போனேன்? இங்கே பார் சங்கோ, அவன் என்னோட சோல்மேட். பட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, புரியுதா? அவன் கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஆமாம், நீ யார் முன்ன ஏன்னா அவங்க கூட போகக்கூடாது, இவங்க கூட போகக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, யார் கூடவும் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் எனக்கு? சொல்லு. இல்லை, நீ யார் எனக்குன்னு தான் நான் கேட்குறேன். உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ இங்கே எப்படி மெம்பராக இருக்கியோ அது மாதிரி தான் நானும் இங்கே ஒரு மெம்பராக இருக்கேன், புரியுதா? பட் உனக்கும் எனக்கும் என்ன? ஒன்றும் இல்லை. பட் நம்ம ஊரில் ஒரு 7 மெம்பர்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த பிடிஎஸ் பேண்டில் வந்து இருக்கிற ஒரு மெம்பர்ஸ், அவ்வளோதான். பட் உனக்கு எனக்கு என்ன இருக்குது? நீ இதுக்கு என்கிட்ட வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற, இவ்வளோ வந்து ஆர்டர் போடுற? நீ ஆர்டர் போடுறதுக்கு நான் என்ன உன்னை வீட்டு வேலைக்காரன் நினச்சியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் செம்ம போல்டாக அப்படி பேசுகிறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக்கு இன்னும் செம்மையாக கோவம் வருது. என்ன சொன்ன? நான் யாரா? ஜிமின், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? இங்கே பார், நான் உன்னை லவ் பண்ணுறேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்க, செம்மையாக அப்படியே கத்தி சொல்கிறாங்கடா, என் ஜிமின் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த பக்கம் ஜிமின்க்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்ன சொன்ன? என்னை லவ் பண்ணுறியா? இல்லை, எனக்கு புரியல. எதை வச்சு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? அன்னைக்கு என்னை வேணும்னு தூக்கி போட்டு போனவன் தானே? என்ன சொன்ன? நான் அந்த மாதிரி பையன் இல்லை அப்படின்னு சொன்னவன் தானே? இன்றைக்கி என்ன புதுசாக வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு என் பின்னாடி சுற்றிட்டுருக்க? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன்.
நான் நீங்கள் வேண்டான்னா நான் போயிடணும், நீங்கள் வேணும்னு சொன்னால் நான் வந்துடணும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஜங்கு? இல்லை கேட்குறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன உன் வீட்டு நாய்க்குட்டியா? நீ சொன்னால் நான் தலையாட்டணும், நீ ஊன்னு சொன்னால் நான் ஊன்னணும், நீ இல்லைன்னு சொன்னால் நான் இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறதுக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினை அப்படியே ஷோல்டரில் அப்படியே நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டு, இங்கே பாரு ஜிமின், நான் அன்னைக்கு பண்ணினது தப்பு தான், அது உங்ககிட்ட நான் நிறைய டைம் சாரி கேட்டுட்டேன். பட் நீ ஏன் இறங்கி வர மாட்டேங்கிறன்னு எனக்கு புரியல. ஆனால் ப்ளீஸ், நான் தயவு செய்து சொல்கிறேன், நான் சொல்கிறத புரிஞ்சிக்க. ஏன்னா உன்னை மற்றவங்களோட க்ளோஸாக பார்க்குறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு மட்டும் இல்லை, உன் கூட யாராவது க்ளோஸாக இருந்தால் அவங்கள நான் ஹேட் பண்ணுறேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, புரியுதா? நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இங்கே பாரு ஜிமின், என்னை புரிஞ்சிக்க ப்ளீஸ், என்னை புரிஞ்சிக்க முன்னே ட்ரை பண்ணு ஜிமின். ஏன் என்னை வார்த்தையால் இவ்வளோ சாகடிக்கிறேன்? நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், என்னை புரிஞ்சிக்க. நான் பண்ணினது தப்பு தான், நான் அது கரெக்டுன்னு சொல்ல வரல. ஆனால் நான் மாறிட்டேன் ஜிமின், நான் எவ்வளோ மாறிட்டேன் தெரியுமா? நான் யாருக்காகவும் இந்த மாதிரி இறங்கி போனதில்லை. ஆனால் நான் உங்ககிட்ட அவ்வளோ இறங்கி போகிறேன். ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஜிமின். அப்போ தெரியல, ஆனால் இப்போ உன்னை எனக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின்க்கு அழுக வருது, அழுகுறான். என்ன ஜங்குக்கு சொல்கிறேன், என்னை பிடிச்சிருக்கா? அன்னைக்கு சொன்னது தான் ஜங்குக்கு, என்னைக்கும் நான் அந்த பையன்தான். நீ எனக்கு நான் அந்த மாதிரி பையன் இல்லைன்னு சொல்லலை, அதே பையன்தான் ஜங்குக்கு. நானும் அன்னைக்கு அவனே தான் நானும். ஆனால் இன்னைக்கு மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு புரியல. இல்லை நீ என்ன ப்ளே பண்ணுறியா ஜங்குக்? என்னை வச்சு கேம் ஏதாவது ப்ளே பண்ணுறியா என்ன? அன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன், இன்னைக்கு பிடிச்சிருக்குன்ற. இடையில நான் யார் கூடாது க்ளோஸாக போனால் எல்லாத்துக்கூட ஃபைட் பண்ணுற, எல்லாத்துட்டையும் சண்டை போடுற. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் ஜங்கு. நீ என்ன பண்ணுறன்றதை நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், புரியுதா? ஆனால் எனக்கு ஒன்று புரியல. ஏன் புரியலண்ணா, அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க இன்னைக்கு எதை வச்சு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? அதுதான் எனக்கு புரியல. இல்லை, என்னை பார்த்தா உனக்கு எப்படி ஜங்குக்கு இருக்கு? அன்னைக்கும் இதே ஃபேஸ் தான், இதே பாடி தான், இதே ஆள் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்படி ஒரு செகண்டில் என்னை இவ்வளோ கேவலமாக பேசி தூக்கி எறிஞ்சிட்டு போனேன் இன்னைக்கு. அப்புறம் என்ன உனக்கு நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் மறுபடியும் பின்னாடியே சுற்றுற. என் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என்னை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் ஜங்கு. எனக்கு எல்லாமே தெரியும். நீ தான் என்னை காப்பாற்றணும்னு தெரியும். நீ எனக்காக எவ்வளோ உடஞ்சி அழுதுன்றதும் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும் ஜங்கு. ஆனால் எனக்கு ஏன் உன்னை மறுபடியும் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக ஜிமினே பார்த்துட்ருக்கான். என்ன ஜிமின் சொல்கிற? உனக்கு எல்லாம் தெரியுமா? ஆமாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்ன பண்ணுற எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு துடிச்சுன்றது தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணுறது எனக்கு எல்லாமே தெரியும், புரியுதா? பட் என்ன அறியாமலே நான் உங்ககிட்ட ஃபால் ஆகிட்டு தான் இருக்கேன், அது எனக்கே நல்லா தெரியுது ஜங்கோக். ஆனால் இருந்தாலும் என்னால் நீ பேசுனது எதுவும் மன்னிச்சு ஏற்றுக்க முடியல, அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அழுகிறாருடா. இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே அழுகிறான். ஜிமின், சாரி, நான் வேணும்னு பேசலை, ஆனால் நான் ஏன் அப்படி பேசணுன்னு எனக்கே தெரியல. எனக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது ஜிமின்.
பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் ஏன் அது மாதிரி பேசுனேன்னு என்ன நானே கேட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்குண்டான காரணம் தெரியல. ஆனால் அது அது பேசுனதுக்கப்புறம் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் ஜிமின். நீ இல்லாமல் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். என் பின்னாடியே வருவ, "ஜங்குக் உனக்கு அது வேணுமா? ஜங்குக் உனக்கு இது வேணுமா?" அப்படிலாம் கேட்பேன். இப்போ அந்த ஜிமினை நான் கேட்குறேன். எனக்கு அந்த ஜிமின் வேணும். என்னை டேக் கேர் பண்ணுற ஜிமின் எனக்கு வேணும். பின்னாடி சுற்றுற ஜிமின் எனக்கு வேணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டா டக்குன்னு வந்து ஒரு பேக் ஹக் பண்ணி என்னை வந்து நார்மல் பண்ணுவேன். எனக்கு அந்த ஜிமின் வேணும். நான் அந்த ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜிமின். ப்ளீஸ், நான் அந்த ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன் ஜங்குக் நான். ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் தப்பு பண்ணிட்டேன் தான். என்னை மன்னிச்சிரு ஜிமின், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கடா அப்படின்னு நீல் டவுன் போட்டு அழுகுறாங்கடா. இந்த பக்கம் ஜிமினும் செம்மையாக அழுகுறான். அவனால் வந்து ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க முடியல. ஜிமின் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்து அந்த பால்கனி சைடு போயிடுறான்டா. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், "ஏன் ஜிமின், என்னை நீ ஏற்றுக்கவே மாட்டியா? நான் அப்படி என்ன ஜிமின் பெருசாக தப்பு பண்ணிட்டேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கடா. ஸோ அவங்க ஏந்திரிச்சு அப்படியே வெளியே வராங்க. வெளினா எப்படின்னா அந்த பிடிஎஸ் அந்த ரூமில் தான் இருப்பாங்க. அந்த ஹவுஸை விட்டு வெளியே வந்து ஸோ அவங்க ரோட்டில் வந்து நடந்து போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக மழை பெய்யுதுடா, செம்ம மழை பெய்யுது. ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவன் பாட்டில் நடந்து போய்கிட்டு, "நான் தான் தேவையில்லாமல் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல, அதனால தான் ஜிமின் நீ என்கிட்ட வரமாட்டேங்கிறியா? ஒருவேளை என்னை உனக்கு லைஃப் லாங் பிடிக்காம போயிடுமா ஜிமின்? ப்ளீஸ் ஜிமின், இந்த ஜங்குக்கு ஏற்றுக்கோ. இந்த ஜங்குக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அதெல்லாம் நான் எத்தனை நாள் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஜிமின். எனக்கு என் ஜிமின் நீ வேணும், முழுசாக வேணும். என்னை ஃபஸ்ட்டில் டேக் கேர் பண்ணி என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டேன். எனக்கு ஒன்று நான் ஓடி ஓடி பண்ணுற அந்த ஜிமின் வேணும் ஜிமின். என்னை எப்போ ஏற்றுக்குவேன்? எனக்கு நீ இல்லாத ஒரு லைஃப் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் மற்ற எல்லா மெம்பர்ஸும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. எனக்கு எல்லாரும் என் கூட இருந்தாலும் நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போக்குள்ள ஏதோ என்னை விட்டு என் உயிரே பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. என் ஹார்ட்லாம் அவ்வளோ வலிக்குது ஜிமின். அது ஏன் எனக்கு தெரியல. மற்றவங்க கூட இருக்கிறப்ப எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியல. ஆனால் நீ என் கூட இருந்தினா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீ சிரிச்சினா நானும் சிரிக்கிறேன், நீ அழுதா நானும் அழுகிறேன். உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அது எனக்கு வலிக்குது. நீ யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ வலிக்குது ஜிமின். ஆனால் அதை எனக்கு உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அதை ஃபுல்லாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கடா, அந்த மலையிலேயே அப்படியே நனைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் மைண்ட் வாய்ஸ் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அழுதுகிட்டே அவங்க பாட்டில் நடந்து போயிட்டுருக்காங்கடா. அழுதுகிட்டே ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணி சுற்றியும் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே சுற்றி பார்க்குறான்டா, அங்கே யாருமே இல்லை. அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் ஆயிடுது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியே அந்த இடம் எப்படி இருக்குதுன்னாடா, ஃபுல்லாக ரோடு தான். சுற்றி இந்த சைடு வந்து அப்படியே மலை மாதிரி இன்னும் மரங்கள்லாம் இருக்குது. ஃபுல்லாக மழை பேஞ்சிகிட்ருக்கு. அந்த எப்படின்னா அந்த ரோட்டில் இந்த லைட் இருக்கும்லடா, அந்த வெளிச்சம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா மறுபடியும் வந்துட்டு அவனுக்கு எந்த சைடு நடந்து போகிறதுன்னு தெரில. அவன் ஏதோ ஒரு சைடில் வந்து நடந்து போகிறான். அவன் பாட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கான்.
இப்போ ஜங்குக்கு தான் இ- இ- இது என்ன இடம்? ம், ம், நம்ம எங்கே இருக்கோம்? ஐயோ, இது புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னே நான் பழக்கப்பட்ட இடம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ தான் வந்து அவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கான்டா. இப்போ அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் நாம் எங்கே இருக்கோன்னு தெரியல. இப்போ ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து அப்படியே வந்துட்டு கால் பண்ணலான்ட்டு கால் பண்ணுறான். அங்கே முன்னாடி ஜிமின் தாண்டா இருக்குது. அவனோட வால்பேப்பரில் வந்து ஜிமினோட பிக்கு தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கால் லிஸ்ட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்பர் டைப் பண்ணி அப்படியே கால் பண்ணுறான்டா. இப்போ இந்த சைடு அப்படியே ரிங் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா ஃபோன் பண்ணியிருப்பான். இதை பார்த்த உடனே ஜிமின் என்ன பண்ணினான், கால் கட் பண்ணிடுறான். வேறு வேலை இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்போ மறுபடியும் வந்து ஜங்கு கால் பண்ணுறான். இப்போ ஜிமினும் மறுபடியும் கட் பண்ணி விட்டுறான். மறுபடியும் ஜங்குக்கு மறுபடியும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஜிமின் கால் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் வந்து டென்ஷன் ஆகிட்டு இப்போ கால் அட்டன் பண்ணிட்டு, ஜங்கு உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் தான் கால் கட் பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, உங்கள்கிட்ட தான் பேச விருப்பம்ல, நான் தான் ஃபோன் கட் பண்ணுறல, எதுக்கு சும்மா சும்மா எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க? உனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்? ரூமில் தான் இருக்க, கமெண்ட் படுத்து தூங்க முடியாது, ஏன் மற்றவங்களை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் வந்து செம்மையாக கத்திட்டு இருக்காண்டா. இப்போ அந்த பக்கம் இருந்துட்டு ஜங்குக்கு தான் ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அவன் பேசுனத அப்படியே ஸ்டாப் பண்ணி ஜங்கு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து பேசுகிறான்டா. அந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஜிமினா ஜிமினா ஏய் ஜங்குக்கா ஜங்குக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் ஜிமின் நான் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் ஏதோ ஒரு பிளேஸில் இருக்கேன் ஜிமின், நான் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. ஹே ஜங்குக்கா, எங்கே இருக்க நீ ரூமில் தானே இருந்த, எங்கே இருக்க? இல்லை ஜிமின், நான் உங்ககிட்ட பேசிட்டு ஹவுஸை விட்டு வெளியே வந்துட்டேன் ஜிமின். நான் பாட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன், பட் எங்கே வந்து எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல ஜிமின். ஆனால் இது எந்த இடம் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் செம்ம ஷாக்காக இருக்குது. ஹே ஜங்கு, என்ன சொல்கிற நீ? இப்போ எங்கே இருக்க? எனக்கு தெரியல ஜிமின், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஹே ஜங்கு, நீ பயப்படாத, நான் வரேன். அங்கே பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லை ஜிமின், இங்கே யாரும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஹே ஜங்குக் இங்கே பாரு, நீ ஒன்றும் இது பண்ணாத ப்ளீஸ், மைண்ட் ரிலாக்ஸாக வை, அங்கே பக்கத்தில் சுற்றி பாரு, யாராவது இருக்காங்களா பாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அந்த சைடு இந்த சைடு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு தூரத்தில் ஒரு டாக்ஸி இருக்குடா. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக அந்த டாக்ஸி கிட்ட தான் போகிறான். அங்கே போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த டோர் வந்து தட்டுறான்டா. அந்த உள்ள டாக்ஸி அந்த டிரைவர் வந்து அப்படியே அந்த கண்ணாடி இருக்கும்ல, அந்த கார் கண்ணாடி அதை அப்படியே இறக்குறாங்க. இப்போ என்னப்பா வேணும்? அங்கிள் 1 மினிட், ஜிமி இங்கே ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்காங்க. ஓகே ஜங்கு, அவங்கக்கிட்ட ஃபோனு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்றான். இப்போ ஹலோ சார் ப்ளீஸ், அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க வந்து தட தெரியாமல்
தடம் மாறி வந்துட்டாங்க, வழி மாறி வந்துட்டாங்க. ப்ளீஸ் அவங்க வந்து இந்த பிளேஸில் கொண்டு வந்து அப்படியே ஸ்டாப் இறக்கி விடுறீங்களா? ப்ளீஸ் நான் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் இங்கே வந்ததும் நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான்டா. இந்த பக்கம் அந்த கார் டிரைவர் தான், ஓகே சார், நான் உங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட வந்து கால் கொடுக்குறாங்க கட் பண்ணிவிட்டு. இந்த பக்கம் ஜங்குக்கும் அந்த காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்கடா. உள்ளே உட்காந்துக்கிட்டு செம்மையாக ஜங்குக்கு அழுதுகிட்டே வரான். இந்த பக்கம் ஜிமினும் செம்மையாக ஒரு மாதிரி பயந்துடுறான். ஜங்குக்கு அங்கே இல்லைன்றதும் இப்போ இந்த பக்கம் இப்படி தான் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 1 hour ஆகுது. இப்போ 1 hourக்கு அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஜங்குக்கு வந்து இறக்கி விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே இறங்கி அப்படியே அந்த அது அப்படின்னா அந்த காரை விட்டு இறங்கி நிற்கிறாங்கடா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே மழை செம்மையாக பேஞ்சிட்ருக்கு. ஆனால் ஜிமின் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்கடா. செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய் ஜங்குக்கா, எங்கே போன நீ ரூமில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கே எங்கேயும் போயிட்டுருக்க? ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து செம்மையாக வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே செம்மையாக அழுகுறான்டா ஜங்குக்கு. சாரி ஜிமின், சாரி, நான் என்ன நிலைமையில போனேன்னு தெரியல. சாரி ஜிமின், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து ஜிமினை செம்மையாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறான்டா. இப்படி இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அந்த பக்கம் டாக்ஸி டிரைவருக்கு எல்லாம் பே பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா ஜிமினை அப்படியே ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு ரூமுக்கு தானே வராங்க. இப்போ எப்படின்னா ஜிமின் வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு தான் வந்து ஜிமினை கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஜங்குக்கு சைடு அழுதுகிட்டே இருக்கான், செம்மையாக அழுதுகிட்டே இருக்கான். ஜிமின், சாரி ஜிமின், சாரி, அவனை ஹர்ட் பண்ணியிருந்தேன், சாரி, நான் வேணும்னு பண்ணலை ஜிமின், சாரி ஜிமின், சாரி அப்படின்ட்டு ஜங்கு கேட்டுகிட்டே இருக்காண்டா. இந்த பக்கம் ஜிமின் தான், சரி விடு ஜங்கு, விடு, எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், நீ ஒன்றும் இப்போ எதுக்கு இத்தனை டைம் சாரி கேட்குற? ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? இங்கே பார், ஃபுல்லாக நனைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு அப்படியே ஒரு சேர் மாதிரி இருக்கும்டா, அந்த சேரில் அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் ஹெட்டெல்லாம் வந்து அப்படியே ரப் பண்ணிவிட்டு அந்த தலையை வச்சு அப்படியே தோட்டி விட்றான்டா அந்த டவலை வச்சு. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினோட ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கான். ஜிமினும் ஃபுல்லாக நனைஞ்சு தான் இருக்கான். ஆனால் இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமின் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கு பார்க்கல, அவனுக்கு வந்து ஹெட்டெல்லாம் அப்படியே நல்லா ரப் பண்ணி கொடுத்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே தோட்டி விட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா உட்காந்த மாதிரி தான்டா இருப்பான் ஜங்குக்கு. ஜிமின் வந்து நின்றுட்டுருப்பான். இப்போ ஜங்குக்கு அப்படியே போயிட்டு ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஜிமி, சாரி, நான் பண்ணினது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை மன்னிப்பாயா? சொல்லு ஜிமின், என்னை மன்னிப்பாயா? என்னை மன்னிச்சிருன்னு ஒரே ஒரு வேர்ட் சொல்லு, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமினுக்கு அழுக செம்மையாக வருது, அவனால் அழுகை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஜிமினை அப்படியே அழுதுகிட்டு ஜங்குக்கு அப்படியே அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஜிமின், ஜங்கு, உண்மையில் எனக்கு எந்த கோவமும் இல்லை ஜங்கு, நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத, அழுகாத, நீ அழுதா என்னால் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே பாரு ஜங்கு, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஜங்குக்கோட ஃபேஸை சீஸ் அப்படியே தூக்கி அப்படியே ஜிமினை பார்க்குற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வச்சு, இங்கே பாரு, நான் வந்து யார் அழுதாலும் எனக்கு அது பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு யார் அழுதாலும் பிடிக்காது சிங்கு, அதுவும் முக்கியமாக நீ அழுதா
என்னால் தாங்க முடியாது. அந்த தாங்குற சக்தி எனக்கு இல்லை ஜங்கு. நீ அழாத. இங்க பாரு, உன் ஜிமின் உன் முன்னாடி தான் இருக்கு. நீ அழாத ஜங்கு. நீ அழுதா சத்தியமாக என்னால் தாங்காது. எனக்கு ஹார்ட் அவ்வளோ வலிக்கும். எனக்கு நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தன். என் லைஃப்பில் நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தன். உன்னை நான் ஹர்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி பேசலை ஜங்கு. என் வலியை நீ புரிஞ்சிக்கணும்னு தான் நான் அது மாதிரி பேசினேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவ்வளோ பெயின் அனுபவிச்சேன் ஜங்கு. அதனால தான் எனக்கு என்னால் அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஜங்கு, என்னை மன்னிச்சிரு. நான் இதுக்கு மேலே உங்ககிட்ட அந்த மாதிரி ஹார்ஸாக பேச மாட்டேன். சாரி அப்படின்ட்டு ஜிமினை ஜங்குக்கு சேஸ்ட்டு பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு ஜிமின் ஃபேஸை பார்த்த மாதிரி, இல்லை ஜிமின் நீ என்கிட்ட சாரி கேட்காத. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் தானே தப்பு பண்ணேன், நீ எந்த தப்பு பண்ணலல்ல. என்னால் தானே நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்க, இவ்வளோ வலி அனுபவிச்சிருக்க. ஆனால் இப்போ தான் ஜிமி எனக்கும் அந்த வலியெல்லாம் புரியுது. என்னோட நீ 2 வருஷத்துக்கு பெரியவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நீ எனக்கு என்றைக்குமே ஒரு அழகான மூச்சு தான் தெரியுமா. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை ஹர்ட் பண்ண அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நானே ரூமில் இருக்குள்ள, ஏன்டா அந்த மாதிரி சொன்னேன், ஏன்டா அந்த மாதிரி சொன்னேன், அவன் தாங்குவானாடா அப்படின்லாம் நிறைய டைம் நானே தனியாக புலம்பிருக்கேன். ஆனால் அப்போ கூட அந்த வலி எனக்கு பெருசாக தெரியல ஜிமின். ஆனால் நீ என்னை இக்னோர் பண்ணிட்டு போக்குள்ள எனக்கு ரொம்ப வலிக்கும். அப்படியே நெஞ்சு அப்படியே குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும் ஜிமின். ஏதோ என்னை விட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஜிமின் ப்ளீஸ், என்னை விட்டு இதுக்கு மேலே போக மாட்டேன்ல. கூட என்ன வச்சுக்கவில்ல, என்னை பல ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கவில்ல, எனக்கு கூடயே இருப்பல்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான்டா. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே அழுதுகிட்டு அப்படியே செம்மையாக ஜிமினுக்கு அழுக வருது. அழுதுகிட்டு, இல்லை ஜங்கு, நான் இதுக்கு மேலே போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், எப்பயுமே இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுகிறாண்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே டக்குன்னு ஏஞ்சிட்டு அப்படியே ஜிமினோட சீக்ஸை பிடிச்சிட்டு, ஜிமின் என்ன சொல்கிற, என் கூட இருப்பியா, என்னை விட்டு போக மாட்டேல, ப்ராமிஸா? இங்கே பாரு ஜிமின், நீ என்னை விட்டு போகக்கூடாது, கூடவே தான் இருக்கணும், 24 hours கூடவே இருக்கணும். நான் ஒன்று இதுக்கு மேலே ரொம்ப 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 டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவேன். இதுக்கு மேலே நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் ஜிமின், ப்ராமிஸ் உன்னை இதுக்கு மேலே ஹர்ட் பண்ண மாட்டேன். நான் ஒன்று அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறேன். ஆனால் நீ என்னை விட்டு மட்டும் உயிராத ஜிமின், ப்ளீஸ், அது என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவ்வளோ அழகாக ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படியே சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நல்ல டைட்டாக அப்படியே அப்படின்னா ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இல்லை ஜங்குக், இல்லை, நான் இதுக்கு மேலே உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு நான் நீயா போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் அவ்வளோ அழகாக டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், போயிடாத ஜிமின், போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை இதே மாதிரி டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்க, என்னை விட்டுறாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான்டா. இப்படி தான் இவங்க அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே வந்து அந்த எப்படி சொல்கிறேன்னா அந்த லவ்வை வந்து அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கிஸ்ஸை அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கு ஃபேஸை பார்த்து, போய்
ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் நான் ஆக மாட்டேன். ஏன்? நீயே என்னை ரெடி பண்ணு, நீயே என்னை ஃப்ரெஷ்ஷாக பண்ணு, என்னை என்னை கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான். ஏன்னா எனக்கு புரியல. இல்லை ஜிமின், இப்போ எனக்கு தலையெல்லாம் தோட்டி விட்டல, அதே மாதிரி என் ட்ரெஸ் எல்லாம் நீ சேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான். ஏய் போடா, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நானும் போய் ரூமுக்கு போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்கடா. இப்போ ஜங்குக்கு தான். என் ரூம்க்கா? அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு, நம்ம இங்கேயே நான் என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான். ஹேய் ஜங்கு, மெம்பர்ஸ் எல்லாம் யாராவது பார்த்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், கம்மெண்ட் இருந்து செத்த நேரம், அதெல்லாம் நான் ரூமுக்கு போகிறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்க, அப்படியே திரும்புகிறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஒரு மாதிரி சொலண்டு வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்டில் அப்படியே ஹேண்டை வச்சு அப்படியே எப்படின்னா அப்படியே லைட்டாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். ஹே ஜங்குக், என்ன பண்ணுற நீ? விடி, நான் போகணும் பார், எல்லாம் ஈரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்டா. அந்த பக்கம் ஜங்குக் தான். நீ வெளியெல்லாம் போக வேணாம், இங்கே இரு, என் ரூம்லேயே ஃப்ரெஷ் ஆகு, நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம், ஒன்றா வந்து ஸ்டே பண்ணலாம், எனக்கு உன் கூட உன்னை தனியாக விட எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான். ஏய் பொறுக்கி ஆரம்பிச்சிட்டியா வேலையா? விடு, என்ன, நான் ரூமுக்கு போகணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜங்குக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரின்ட்டு ஜிமின் என்ன பண்ணான், சரி நீ போய் முன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் போய் ட்ரெஸ்ஸாவது சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லாண்டா. இந்த பக்கம் ஜங்குக் தான். போகணுமா, இங்கே இரு ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேய் ஈரமாக இருக்குடா, என் ட்ரெஸ்ஸாவது சேஞ்ச் பண்ணிட்டு வர இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே டோர் கிட்ட நடந்து போகிறான்டா. இந்த பக்கம் பின்னாடி தான் ஜங்குக்கு. ஜிமின் போகாத ப்ளீஸ், இங்கே இரு அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். ஜங்கு, குழந்த மாதிரி அடம் பிடிக்காத புரியுதா, நான் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் வந்து வெளியே போகலான்ட்டு போகிறான்டா. அந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, என்ன ஜங்குக், நானும் வரேனே, நீ முன்னே போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த பக்கம் சரி இரு, ஒரு 5 மினிட்ஸில் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். சரிடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, வேகமாக அந்த டவலு அவனோட நைட் ட்ரெஸ் போட்டுக்க தான் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மெல் சிரிச்சிட்டு, ஆள் பார்க்கத்தாண்டா மொட்டைத்தனமாக இருக்க, குழந்த மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான்டா. அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா, அவனும் அந்த ட்ரெஸ் டவல் எடுத்துகிட்டு அப்படியே ரூம் ஃப்ரெஷ் அதனால் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அவ்வளோ எப்படி சொல்லுதுன்னா, அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவ்வளோ பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐயோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஐயோ ஜிமினா இருடா ஒரு 2 மினிட்ஸ்டா, ரூமுக்கு நானே வரேன், நீ இங்கே வர வேணாம், நானே வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ரூம் அந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு மாதிரி எப்படி குதிச்சுட்டு, எப்படி சொல்கிறதுனா, நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம், நானாக எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, எனக்கெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைடா, அது ஒரு மாதிரி குழந்தைங்க கூட தோந்து போயிடும். ஒரு குழந்தை ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு கொடுத்தா அது எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணும், எப்படி குதிச்சு
ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த மாதிரி நான் இருப்பேன். அந்த மாதிரி ஜங்குக்கும் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே அவ்வளோ அழகாக அப்படியே குதிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வேக வேகமாக ஜிமின் ரூமுக்கு தானே போகிறான். போய் உள்ளே போய் பார்த்தா ஜிமின் ரெஸ்ட் ரூமில் அந்த ஃப்ரெஷ் ஆகிறது அந்த தண்ணி சவுண்டு கேட்குது. இப்போ ஜங்குக்கு அப்படியே பிரைட்டான ஒரு ஸ்மைல் சிரிச்சிட்டு ஜிமினோட டோரை வந்து அப்படியே லாக் பண்ணுறான். அப்படியே ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பா இவ்வளோ நாளாக திருட்டுத்தனமாக தான் என் ஜிமினை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ இன்னைக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணான், ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வந்து வேறு ட்ரெஸ் வேர் பண்ணிக்கிட்டு அந்த அப்படியே வந்து வெளியே வரான்டா. அந்த தலையில் அந்த அப்படின்னா அவன் ஹெட்டில் வந்து அந்த ஹேரில் வந்து அந்த தண்ணி வந்து சொட்ட அந்த மாதிரிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வரான். இந்த பக்கம் வெளியே அப்படின்னா தலையில் அப்படியே துண்டு போட்டுட்டு அப்படியே தோட்டிக்கிட்டே வெளியே வரான்னா நைட் ட்ரெஸ்ஸில் வேர் பண்ணியிருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக போயிட்டு அப்படியே ஜிமினை அப்படியே பேக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஏய் ஜங்கு நீ இங்கேயே வந்துட்டியா, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு ஜிமினுக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அதனால தான் நானே வந்துட்டு. ஏய் என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பேச்சு மட்டுமா, இதுக்கு மேலே எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஏய் பொறுக்கி பார்த்தியா, ஓகே சொன்னதும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நீ எங்கே என்கிட்ட ஓகே சொன்ன, நீங்கள் தான் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லண்டா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு திரும்பி அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கெலாம் அப்படியே ஃப்ளாட்னே சொல்லலாம். எப்படின்னா ஜிமின் அப்படியே அந்த அப்படின்னா அந்த ஹெட்டை வந்து தோட்டிட்டு தான் இருந்திருப்பான். இப்போ அந்த டவலு அப்படியே வந்து எப்படின்னா தலையில் அப்படியே சொல்லுதுன்னா போட்ட மாதிரி அப்படியே அந்த துண்டு இருக்கும். இப்போ அந்த ஜிமினோட ஃபேஸில் வந்து அந்த ஹேர்லாம் அப்படியே வந்து அப்படியே ஒரு மாதிரி மேர்ஸியாக அப்படியே அங்கே கலைஞ்ச மாதிரி அப்படி இருக்கும். அப்படியே லைட்டாக சொட்டு தண்ணி வருதுடா. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே மெதுவாக அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அந்த ஹெட்லேருந்து அப்படியே அந்த துண்டை அப்படியே மெதுவாக எடுத்துட்டு ஏய் ஜிமின் செம்மையாக இருக்கு தெரியுமா, எப்படா எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அழகாக மட்டும்தான் இருக்குன்னா, அப்போ நீ அழகுக்காக தான் என்னை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஏய் அழகாடா முக்கியம், ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக்கு சொல்கிறான். இங்கே பாரு ஜிமின், நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னா அது உங்ககிட்ட இதுக்கு மேலே நான் எந்த அளவுக்கு உன்னை ஹர்ட் பண்ணி உன்னை வந்து உனக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தனோ அதோட 100 மடங்கு 1000 மடங்கு இல்லை இந்த வேர்ல்டு அளவுக்கு உனக்கு நான் ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஜிமின். ப்ளீஸ் தயவு செய்து இதுக்கு மேலே நான் இதை வச்சு தான் உன்கிட்ட இது மீன் பண்ணி உங்ககிட்ட உன்னை வெறுத்தேன் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லாத ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறேன்டா. இந்த பக்கம் சாரிடா ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியா என்ன ஹாப்பியாக பார்த்துக்குவியா அப்படின்ட்டு கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் ரொம்ப 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 ஹாப்பியாக பார்த்துக்குவேன், இந்த வேர்ல்ட்லே பெஸ்ட்டு அந்த மாதிரி உன்னை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினும் அப்படி ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்குலாம் அவ்வளோ ஒரு ஷாக்கு, அப்படியே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஹே ஜிமின் என்ன சொன்னப்ப ஐ லவ் யூ ஜங்குக்
அப்படின்ட்டு ஃபேஸை பார்த்து அப்படியே ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே அவனுக்கு ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜிமின்னு அப்படியே சிரிச்சிட்டு, அவனுக்கு அழுகை வருது, சிரிப்பு வருது, சிரிச்சிட்டு லவ் யூ, லவ் யூடா, லவ் யூ மோர், ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமீன் 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 நான் அவ்வளோ 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 ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு இந்த ஹாப்பினஸ் சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை ஜிமீன். ஹே குளிச்சு எனக்கு ஓகே சொல்லிட்டா, ஹே குளிச்சு எனக்கு ஓகே சொல்லிட்டா, ஓகே சொல்லிட்டா, ஓகே சொல்லிட்டா அப்படின்ட்டு ஜிமீன் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமீனை தூக்கிட்டு அப்படியே சுற்றுறான்டா. அவ்வளோ இதாக சுற்றுறான். அந்த ரூமே அப்படியே எப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக அந்த ரூமில் அப்படியே தூக்கிட்டு ஓடுறான், ஓடியார் அந்த மாதிரி சுற்றுறான். இந்த பக்கம் ஜெமின் தான், ஹே ஜங்கு போதும் என்னை விடு, எனக்கு தலையில் ஒரு மாதிரி சுற்றுது, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே வந்து ஜிமினை வந்து கீழே இறக்கி விடுறான்டா. இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். அந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்குடா. அவ்வளோ அழகாக 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, நான் இந்த பாட் இதோட ஹிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு ப்ளீஸ் 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 என்கிட்ட கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் சொல்லாதீங்கன்னாங்க. ஐயோ காயுமா, சாரி சாரி, ஐயோ ஓகே 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 நான் அந்த ப்ளீஸ் சாரிலாம் கொஞ்ச நாளைக்கு சொல்லாத அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் முடியல, என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.